வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50யோட வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். நேற்று வந்து குறைந்தபட்சம் ஒரு 2-3 தடவையாவது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணேன். கரண்ட் பிரச்சனைனால என்னால் ஃபுல்லாக வந்து ரெக்கார்ட் வந்து பண்ண முடியல. மறுபடியும் இப்போ வந்து ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே. நிஃப்டி 50யோட வீக்லி சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த வீக்லி சார்ட்டில் என்ன நடந்திருக்கு, கடைசி 2 வாரம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்சைட் பார் கேண்டல் அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நடந்து முடிஞ்ச லாஸ்ட் வீக் நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய கேண்டிலாக வந்து இருக்குது. ஸோ இந்த கேண்டில் ஹை அண்ட் லோ ரெண்டுமே சேர்ந்து இந்த பெரிய கேண்டிலுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது மாதிரி கேண்டில் பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இன்சைட் பார் கேண்டில் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ஹையை வந்து ப்ரீச் பண்ணக்கூடாது, இந்த லோ வந்து ப்ரீச் வந்து பண்ணக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு இன்சைட் பார் கேண்டிலாக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ப்ளஸ் நமக்கு வந்து ஏதாவது ஒரு பக்கம் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ஹையர் சைடு வந்து பிரேக் அவுட் வந்து கிடைக்கலாம், அல்லது வந்து லோயர் சைடு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கலாம். எந்த பக்கம் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைச்சாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மூவ் வந்து கொடுக்கும். இதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து எங்கேயாவது வந்து அப்படி வந்து கொடுத்துருக்குதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய தடவை வந்து கொடுத்துருக்கு. ஸோ நிஃப்டிலேயே நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணோம் அப்படின்னா நிறைய தடவை நமக்கு வந்து கொடுத்துருக்கு. இருந்தாலும் ஒரு ப்ராப்பரான ஒரு இடத்துல எங்கே கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 2024 டிசம்பர் டைமில் நமக்கு வந்து கொடுத்துருக்கு. டிசம்பர் ஃபஸ்ட் வீக் அண்ட் செகண்ட் வீக் இந்த இடத்துல நமக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த கேண்டலோட ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது, அந்த கேண்டலோட லோ வந்து இந்த இருக்குது. ஸோ இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் டோட்டலாக இந்த கேண்டலுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஹை அண்ட் லோ ரெண்டுமே சேர்ந்து இந்த கேண்டலுக்குள்ளே தான் வந்து முடிஞ்சிருக்கு. அப்போது இந்த கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகினப்போ மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து இருந்தது. ப்ரைஸ் வந்து ஒரு ஆல் டைம் ஹையை நோக்கி வந்து நகர்ந்து அந்த இடத்துல இருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்லாம் வந்து நடந்து தொடர்ந்து இந்த இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு மூவ் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு புல் பேக் மாதிரி வந்து மார்க்கெட் அகைன் வந்து மேலே போகும்போது இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த இன்சைட் பார் கேண்டில் அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருந்தது. அதுக்கு அடுத்த வாரம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த கேண்டலோட லோவை வந்து ப்ரீச் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த ப்ரீச் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, மறுபடியும் இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி நமக்கு வந்து ஆக்ட் ஆனிச்சு இல்லையா, அதை வந்து ஒரு பிரேக் டவுன் பண்ணதுனால ஒரு ரீடெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருக்கு மார்க்கெட். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, அகெயின் இது வந்து ஒரு ரீடெஸ்ட் ரிஜெக்ஷனாக வந்து கன்வெர்ட் ஆகிருக்கு. அடுத்த கேண்டில் பாருங்கள் ஒரு நெகட்டிவாக வந்து போயிருக்கு. அகெயின் மார்க்கெட்டு கொஞ்சம் கீழே இறங்குது, அதாவது இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த சப்போர்ட் வந்து உடைக்கிறாங்க. மறுபடியும் எங்கே போகுது, ஒரு ரீடெஸ்ட்டுக்காக போகுது. அந்த இடமும் மறுபடியும் ஒரு ரிஜெக்ஷன் ஆகுது, மறுபடியும் வந்து ஒரு நெகட்டிவ் அப்படியே வந்து போயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன் சைடு அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்போது இந்த கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்சை நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். அப்போ இந்த கேண்டிலோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 850 பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ 850 பாயிண்ட் இந்த கேண்டிலோட சைஸ். அப்போது இது வந்து உடச்சிருக்காங்க இல்லையா. அடுத்தது மினிமம் எந்த அளவுக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அந்த கேண்டிலோட சைஸ் தான். அப்போ இந்த லெவல் வரைக்கும் மினிமம் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,000 அந்த 24,000 உடைச்சாங்க அப்படின்னா அடுத்த லெவல் ஒரு 23,160 ரேஞ்ச் வரைக்கும் வந்து போகலாம். இந்த இடத்துல எது நடந்திருக்கு அப்படின்னா அதையும் உடச்சிட்டு வந்து கீழே வந்து போயிருக்கிறாங்க. அப்போது அடுத்தது லெவல் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் அகெயின் எந்த அளவுக்கு வந்து கீழே இறங்கியிருக்கு, ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 22,260 வரைக்குமே வந்து போயிருக்கு. ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 1:2 அப்படிங்கிற ரேஞ்சில் நமக்கு வந்து அந்த மூவ் வந்து கிடச்சிருக்கு. 1:2 அப்படின்னு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த கேண்டலோட சைஸ். ஸோ இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து அது 850 பாயிண்ட், இந்த இடத்துல 850, அதுக்கப்புறம் இன்னொரு 850. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து 1,700 பாயிண்ட் மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கிறது. அதாவது 1:2 அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சரி, ஓகே. இது அப்படியே வந்து இப்போ ஃபர்தராக நமக்கு வந்து இப்போது இந்த லாஸ்ட் 2 வீக் நமக்கு வந்து ஒரு மூமெண்ட் வந்து நடந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த மூமெண்ட்டை நம்ம வந்து வச்சு பார்க்குறோம். ஹை கேண்டில் வந்து இந்த இடத்துல இருக்குது, அதே மாதிரி லோ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ இப்போ அகெயின் நம்ம என்ன சூஸ் பண்ணணும், இந்த கேண்டலோட சைஸை நம்ம வந்து மெஷர் வந்து பண்ணுறோம். ஸோ அப்படி மெஷர் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 730 பாயிண்ட் இருக்குது, ஒரு 700 பாயிண்ட் விங்கிற வச்சுக்கலாம்.
இந்த கேண்டலோட ஹையை வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ஒரு 730 பாயிண்ட் நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். அதே மாதிரி இந்த கேண்டலோட டவுன் சைடு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா இந்த கேண்டல்லேருந்து நமக்கு வந்து ஒரு 730 பாயிண்ட் வந்து கீழே வந்து இறங்கணும். அப்படி இறங்குச்சு அப்படின்னா ஒரு 22,500 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு செட் ஆஃப் லெவல்ஸ். ஸோ ஏற்கனவே நமக்கு வந்து இது மாதிரி ஒரு சான்ஸ் வந்து கிடச்சிது. அந்த சான்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 1:2 அப்படிங்கிற மாதிரி வந்து கிடச்சிது. அது எல்லா நேரத்திலும் நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்ட்டு எந்த விதமான ஒரு அவசியம் வந்து கிடையாது. அப்போது நம்ம என்ன பண்ணணும், 1:1க்கு தான் நம்ம வந்து ஒரு எய்ம் வந்து பண்ணணும். ஸோ அப்படி வெயின் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு டவுன் சைடு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு குறைந்தபட்சம் ஒரு 22,500 வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்கலாம். அதே மாதிரி அப் ட்ரெண்டு நம்ம வந்து எடுக்கும்போது குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 24,800 வரைக்கும் வந்து ஒரு அப் ட்ரெண்டு போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது முழுக்க முழுக்க இந்த இன்சைட் பார் கேண்டலை வச்சு நான் வந்து சொல்கிறேன். குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 2-3 வாரத்தில் இந்த அட்லீஸ்ட் ஒரு மாதத்தில் நமக்கு வந்து இந்த மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ இதை படி பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன நடக்கும், ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். அப்போது ஒரு ட்ரெண்டு வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சைடு வந்து அதிகமாக இருக்கும், நெகட்டிவ் சைடு வந்து மொமெண்டம் வந்து இருக்காது. அதே மாதிரி ட்ரெண்டு வந்து நெகட்டிவில் இருக்குது, அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ் சைடு வந்து அதிகமாக இருக்கும், பாசிட்டிவ் சைடு மொமெண்டம் வந்து அதிகமாக இருக்காது. ஸோ இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்து டெல்டா வேல்யூ எந்த பக்கம் எப்படி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து அதிகமாக வந்து ரியாக்ட் வந்து பண்ணும். ஸோ அப்போது நம்ம இந்த விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ மார்க்கெட் வந்து நெகட்டிவாக போகுதா பாசிட்டிவாக போகுதா அப்படிங்கிறது, அதுதான் வந்து மொமெண்டம் வந்து சப்போர்ட் பண்ணும். மொமெண்டம் இருந்தால் தான் டெல்டா வந்து அங்கே ஏறும். டெல்டா இருந்தால் தான் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து நாம் நினச்சதுக்கு ஈக்குவலாக வந்து அந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ தான் நாம் ஒரு என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னா நாம் நினச்ச அந்த பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் மூவ் வந்து ஆகும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டெல்டா கம்மியாகும், ஆப்ஷன் ப்ரீமியம் மூவ் ஆகாது. அவ்வளோதான் வந்து வித்தியாசம். ஸோ அடுத்ததும் பார்த்திங்க அப்படின்னா வீக்லி சார்ட் தான் வந்து எடுத்திருக்கோம். இந்த வீக்லி சார்ட்டில் ஒரு ஒரு டவுன் சைட் சேனல் மாதிரி வந்து போய்கிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் ஆகிருக்கு, செகண்ட் செட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஃபேஸ் ஆகிருக்கு, ஃபஸ்ட்டு செட் ஆஃப் சப்போர்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஃபேஸ் ஆகிருக்கு, செகண்ட் செட் ஆஃப் சப்போர்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஃபேஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஒரு 2 டச் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த சேனலில் நமக்கு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் நம்ம வந்து பார்த்தாக்கணும். இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு இன்சைட் பார் கேண்டில் மாதிரி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இந்த இடம் எப்படி வந்து ரியாக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தாக்கணும். ஸோ இப்போது மார்க்கெட்டோட கண்டிஷன் என்ன, ஒரு நெகட்டிவான கண்டிஷனில் வந்து மார்க்கெட் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு நியர்லி ஒரு ஆல் டைம் ஹை இருந்தது, அதை நம்மளால் வந்து உடைக்க முடியல, மறுபடியும் வந்து கீழே வந்துட்டாங்க. இந்த இடத்துல இருந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிது. அந்த புல் பேக் எக்ஸாக்ட்லி எந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிருக்கு, இந்த இடத்துல ஒரு நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் இருந்தது, அந்த சப்போர்ட்டை வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரிஜெக்ட் பண்ணி கீழே வந்து இறங்கிட்டாங்க. அப்போது நிஃப்டி இன் ஸ்டில் டவுன் மூவ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணுறோம். அப்போது இது அப்படியே கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் என்ன பண்ணலாம், எப்படி ரியாக்ட் ஆகலாம், மறுபடியும் இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த இன்சைட் பார் கேண்டில் நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்டில் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா என்ன நடக்கலாம், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து போய்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்து ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போது மார்க்கெட் என்ன நடக்கலாம், ப்ரைஸ் வந்து ஒரு அப் ட்ரெண்டை நோக்கி மார்க்கெட் வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, இப்படியும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எப்போ அப்படின்னா இந்த இன்சைட் பார் கேண்டில் வந்து ஒரு அப்பர் சைடு வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும்போது, ஒரு 24,000க்கு மேலே வந்து ட்ரேட் ஆகும்போது இதை பற்றி நாம் வந்து யோசிக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரெண்டும் நெகட்டிவாக இருக்குது, இந்த இன்சைட் பார் கேண்டலும் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவாக போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவாக போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது நிஃப்டி 50யோட ஒன் டே சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சேனல் மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த சேனலில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ், ரெண்டாவது இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துருந்தாங்க. அகெயின் ரெண்டாவது கேண்டில் நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் பென் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்கிட்டாங்க, ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில். அதுக்கப்புறம் அகெயின் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மூணாவது தடவை ஒரு ரிஜெக்ஷன் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம், இப்போ ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடச்சிருக்கு, அந்த பிரேக் அவுட் வந்து
சஸ்டெயின் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத வந்து எதை வச்சு ஒரு கெஸ் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கொஷின் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. என்ன அப்படின்னா தனியாக ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னா அதை வந்து பெருசாக யாரும் வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக நான் வந்து போட்டேன் அப்படின்னா நீங்கள் யாரும் கட்டுக்கிறது வந்து கிடையாது. ஸோ அதனால தான் வந்து லேர்னிங்கையும் சேர்த்து நான் வந்து இன்ட்ராடே அனாலிசிஸாகவே வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு லேர்னிங் ப்ளஸ் நாளைக்கு என்ன மார்க்கெட்டில் வந்து எப்படி ரியாக்ட் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கம்பைன்டு வீடியோ வந்து மாறிடும். அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அப்படி பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸை இந்த இடத்துல வந்து உடச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல ரிஜெக்ஷன்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த இடம் நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகணும். ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உடச்சிட்டு வந்து மேலே வந்து போயிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து உடச்ச இந்த கேண்டலோட வால்யூமை நம்ம வந்து பார்க்கணும். வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 2026 5வது மாதம் 6ஆம் தேதி அந்த இடத்துல நமக்கு வந்து வால்யூம் வந்து இந்த வால்யூம் இந்த ரேஞ்சுக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த வால்யூமை நீங்கள் எப்படி வந்து கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இது வந்து பிரேக் அவுட் கொடுத்த கேண்டில். அப்போது இந்த வால்யூம் அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஹையரான ஒரு வால்யூம் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல இருக்கிற இந்த வால்யூமை காட்டிலும் இந்த பிரேக் அவுட் கொடுத்த கேண்டலோட வால்யூம் அப்படிங்கிறது அதிகமாக வந்து இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரேக் அவுட் வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அட் த சேம் டைம் இந்த பிரேக் அவுட் நடக்கும்போது வால்யூம் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த கேண்டல்ஸ் இந்த வால்யூம்லாம் இருக்கு இல்லையா அதை காட்டிலும் கம்மியாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது சஸ்டெயின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து காமிக்குது. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. வால்யூம் என்ன நடந்திருக்கு, இதை காட்டிலும் இங்கே இருக்கிற வால்யூமை காட்டிலும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த இடத்துல இது பிரேக் அவுட் சஸ்டெயின் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லை. மறுபடியும் வந்து மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்கு மார்க்கெட். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சு, ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு நம்ப வச்சுட்டு இந்த இடத்துல இன்னும் ஒரு நாள் வந்து மேலே வந்து எடுக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல செல்லிங் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அதாவது இந்த இடத்துல வந்து எல்லாம் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு இந்த இடத்துல போய் வாங்கியிருப்பாங்க. அவங்க வந்து ட்ராப் ஆகியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வால்யூமை செக் பண்ணாமல் வெறும் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் மட்டும் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்துருந்தோம் அப்படின்னா யாரெல்லாம் வந்து மாட்டினாங்களோ நாமளும் அவங்களுக்கு கூட வந்து மாட்டியிருப்போம். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. அதுக்கு தான் இந்த வால்யூமை பாருங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். கரெக்டாக என்ன நடந்திருக்கு, ஒரு 3 டைம் ரெசிஸ்டன்ஸை வந்து டச் வந்து பண்ணிட்டாங்க, 2 டைம் வந்து சப்போர்ட் வந்து டச் பண்ணியிருக்கிறாங்க. 3வது தடவை ஒரு சப்போர்ட் வந்து டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கலாம், ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வந்து கரெக்டாக எக்ஸாக்ட்லி லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னா எது வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம், நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு இல்லையா அது வரைக்கும் வரலாம். அட் த சேம் டைம் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பு ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ரெண்டுமே மீட் ஆகிற இடம் பார்த்திங்க அப்படின்னா 23,130லேருந்து 23,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு வந்து அந்த மீட் அப் வந்து நடக்கலாம். ஸோ அப்போ டவுன் சைடு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு மீட்டப் பாயிண்ட்டாக வந்து இருக்கும். இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஃபஸ்ட்டு இனிஷியல் லெவல் அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததும் ஒன் டே டைம் ஃப்ரேம் தான். இது பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ்ட். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த 23,350லேருந்து ஒரு 23,125 இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 24,400லேருந்து 24,600 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது. எப்போயெல்லாம் ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்ச் வந்து டச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு, இந்த இடத்துல பையிங் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நல்லா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த இன்பிட்வீன் கேப்பில் நமக்கு இன்னொரு விஷயம் வந்து நடக்குது. அது அப்படின்னா 24,000 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ஒரு விஷயம் வந்து நடக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுக்கிறாங்க. இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் ஒரு 4-5 கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி 24,000 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா 24,000க்கு மேலே மார்க்கெட் வந்து எப்படி சஸ்டெயின் ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போக போகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா இது 24,000கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் வந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு 24,000கிட்ட ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷனும் இந்த இடத்துல வந்து பிரிண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதன் காரணமாக தான் 24,000 அப்படிங்கிற ரேஞ்சை நான் வந்து பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறேன். இது மேலே நமக்கு வந்து ஒரு க்ளோசிங் வைக்க முடியல அப்படின்னா அகெயின் மார்க்கெட் வந்து ஒரு 23,000 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுக்கிறாங்க. 23,000 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் வந்து எடுக்கிறாங்க.
ஃப்ளாட்டு ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வந்து மார்க்கெட் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பையும் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்போது ஒரு 23,125 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் லெவல்ஸ்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்குமே வந்து மார்க்கெட் எங்கேயுமே வந்து நகரலை. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 10-15 நாள் ஆகிப்போச்சு. 10-15 ட்ரேடிங் செஷனாகவே வந்து மார்க்கெட் எங்கேயுமே மூவ் ஆகலை. 23,800லேருந்து ஒரு 23,300 இதுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேடை வந்து நடந்துகிட்ருக்கு. எப்போயெல்லாம் இந்த 23,850 டச் பண்ணுறாங்களோ செல்லிங் ட்ரிகர் ஆகுது. எப்போயெல்லாம் வந்து 23,350 டச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து பையிங் வந்து ட்ரிகர் ஆகுது. இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒன்ஸ் நமக்கு வந்து இந்த 23,850 வந்து உடைக்கணும். அப்படி இல்லையா இந்த 23,350 உடைக்கணும். அப்படி உடைச்சாலும் இம்மீடியட்டாக நமக்கு வந்து இன்னொரு சப்போர்ட் எங்கே இருக்குது, இந்த 23,150 இருக்குது. ஏன்னா இவ்வளோ தான் வந்து கேப் இருக்குது. அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டும் ஒரு ரியாக்ஷன் வந்து மார்க்கெட் வந்து கொடுக்கலாம். ஸோ அப்போ டவுன் சைடில் நமக்கு வந்து ஒரு 23,150லேருந்து 23,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ரேஞ்சஸாக நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்கும். அது நல்லா வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ டவுன் சைடு இது வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 23,300லேருந்து ஒரு 23,000 அந்த ஒரு 300 பாயிண்ட் பக்கம் வந்து நமக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ டோட்டலாக எந்த அளவுக்கு வந்து கீழே இறங்கலாம், ஒரு 700 பாயிண்ட் வந்து கீழே இறங்குறதுக்கு சாத்தியக்கூறுகள் மார்க்கெட்டில் வந்து இருக்குது. எதனால் சொல்கிறோம் அப்படின்னா ப்ரைஸ் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 4-5 தடவை ப்ரைஸ் இந்த ரேஞ்சை வந்து உடைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்து உடைக்க முடியல. அப்படியே வந்து கண்டினியூ ஆகுது, டவுன் சைடு வந்து வரப்போகிறாங்க அப்படின்னா ஒரு 700 பாயிண்ட் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல கன்சால்டேஷன் ஆனதுனால ஒரு நல்ல ஒரு டேர்ம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ, நமக்கு வந்து இந்த ரேஞ்சை வந்து உடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ நியர்பை ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் வந்து நடக்குது அப்படின்னா அங்கே ஒரு 60 to 70% வந்து ஒரு பாசிட்டிவ் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு வந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து மார்க்கெட் வந்து கிடைக்கிது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி கொடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து சடனாக இந்த அடுத்த ஒரு டிமாண்ட் ஜோன், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனை நோக்கி வந்து மார்க்கெட் நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து இந்த 23,850 ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்திருக்கு. அதை உடைச்சாங்க அப்படின்னா அதுக்கடுத்த லெவலில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நோக்கி தான் மார்க்கெட் வந்து நகரும். இது வந்து ஒரு டிமாண்ட் ஜோனாக மாறிடும். அப்போது 23,850 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 23,400 450 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ இந்த வீக் மேக்ஸிமம் நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து டவுன் வரலாம் அப்படின்னா ஒரு 23,000 வரைக்கும் வந்து டவுன் சைடு வரலாம். அதே மாதிரி அப் ட்ரெண்டு எந்த அளவுக்கு மேக்ஸிமம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24,500 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.